வணக்கம். காக்கா கதை. ஒரு வாரமாக 2 காகங்கள் எனது வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருந்தன. அவ்வப்போது கத்திக்கொண்டும் சுற்றி கொண்டும் இருந்தன. நான் சாப்பாடு கேட்கிறதோ என்று நினைத்து சாப்பாடு போட்டேன். பிஸ்கட், முறுக்கு போன்றவற்றை அவ்வப்போது காக்கைக்கு உணவாக கொடுப்பேன். அவை இரண்டும் சாப்பிட்டு விட்டு அங்கேயே சுற்றி கொண்டிருந்தன. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சாப்பிட்ட பிறகும் கூட ஏன் இந்த காகங்கள் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்றன என்று. சிறிது நேரத்திற்கு வெளியே சென்று மீண்டும் வந்து விடுகிறதே என்று ஆச்சரியப்பட்டேன். 2 நாட்களுக்கு பிறகுதான் என் வீட்டு மரத்தின் மீது ஒரு காக்கா கூட்டு இருப்பதை கண்டேன். 2 காகங்களும் மாறி மாறி கூட்டிற்கு சென்று வரும். இப்போது நான் புரிந்து கொண்டேன், அந்த கூட்டில் காகங்களின் குஞ்சு இருக்கிறது என்றும். எத்தனை குஞ்சுகள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் கூடு உயரத்தில் இருந்தது. காக்கா தன் குஞ்சுகளை பராமரித்து வருகிறது. யாராவது ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து குஞ்சுகளை பாதுகாத்து வருவதை உணர்ந்தேன். இதற்கு முன்பு குருவிகள் ஒரு கொடியில் கூடு கட்டி குஞ்சுகளை வளர்த்து வந்தது. நான் அந்த கொடிக்கு அருகில் செல்லும் போதெல்லாம் குருவிகள் பறந்து செல்லும். அவை அந்த கொடிக்கு அருகில் இருந்தபடியே தன் கூட்டை கவனித்துக் கொண்டிருந்தன என்பது போக போகத்தான் புரிந்தது. அங்கு 2 குஞ்சுகள் இருந்தன. அவை வளர்ந்து பெரியதாகும் வரை நான் எந்த இடையூறும் செய்யவில்லை. இப்படி காக்கா, குருவி மற்றும் அனைத்து விலங்குகளும் தன் குட்டிகளை பராமரிக்கின்றன. பேரண்டல் கேர் இஸ் கிவன் நேச்சுரலி. பின்பு ஏன் மனிதர்கள் மட்டும் இவ்வளவு பெரியதாக பேசுகிறார்கள்? அதுவும் பேரண்டல் கேரை ஒரு கடினமான ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு பேசுகிறார்கள். அதுவும் தற்காலத்தில் தான். புரியவில்லை. நன்றி, வணக்கம்.